அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அபுதாபி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு உதவும் நாடுகள் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரக்கூடிய சூழலில் தற்போது அபுதாபி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பிறகாக அவர்களின் உச்சபட்ச தலைவர் உயிரிழந்த நிலையில் கடும் கோபத்துடன் தொடர்ந்து ஈரான் பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வருவதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் போரானது தொடர்ந்து ஜெருசலேம் பகுதியில் நடைபெற்ற நிலையில் ஜெருசலேம் பகுதியில் ஏவுகணைகளை தாக்குதல் நடத்திய நிலையில் தொடர்ந்து ஈரானின் முக்கிய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்காவுக்கு உதவும் வளைகுடா நாடுகள் மீது தொடர்ந்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதையும் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பல்வேறு பகுதிகள், துபாய், கத்தார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தாக்குதல்களை ஈரான் தொடர்ந்து நிலையில் தற்பொழுது அபுதாபி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அபுதாபியை பொறுத்தவரை ஈரானின் அதி உயர் தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் ராணுவத்தினர் பொறுத்தவரை ஆவேசமாக இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல் தொடர்ந்து ஆவேசம் அடையும் என்பதுதான் இரு தரப்பினர் தரப்பிலுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரான் தரப்பிலுமே அவர்களின் உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டதற்கு பிறகாக தொடர் தாக்குதல்களை வெவ்வேறு பகுதிகளில் செய்து வரக்கூடிய நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவும் கூட இந்த தாக்குதல் மூலம் பலர் முக்கியஸ்தர்கள் எங்களது நாடுகளில் உயிரிழந்திருக்கிறார்கள், அதனால் எங்களது தாக்குதல் தொடர்ந்து தீவிரமடையும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ஈரானும் தொடர்ந்து தீவிரமான தாக்குதல்களை பல்வேறு பகுதிகளில் நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய அபுதாபியிலும் பயங்கர வெடிசத்தம் கேட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கத்தார், துபாய், பஹ்ரைன் உள்ளிட்ட சவுதி, எமிரேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே கூட இந்த மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதுமே இந்த போர் பதற்றமானது உச்சபட்ச நிலையை அடைந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இந்த போர் பதற்ற சூழல் காரணமாக மிகுந்த அச்சத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலுமே இந்த வெடிச்சத்தமானது தொடர்ந்து கேட்கப்பட்டு வருவதாகவும் பல்வேறு செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஈரான் தரப்பில் இருந்து இந்த அபுதாபி மீதான தாக்குதலானது தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய இந்த அபுதாபியில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டிருப்பது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்தடுத்த ஈரான் தொடர்ந்து ஆவேசமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக கூட ஈரான் தரப்பிலிருந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதாவது குறிப்பாக லாரிஜானி, அதாவது தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளராக இருக்கக்கூடிய அலி லாரிஜானி கூட நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு முயலவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அந்த ஒரு கருத்தை பொறுத்தவரை அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட விரும்பவில்லை. குறிப்பாக இந்த போர் தொடர்ந்து நடைபெறும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த அபுதாபி மீதான தாக்குதலானது தற்பொழுது நடைபெற்று வருவதாக தகவல்கள் கிடைக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.